ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ரெடி கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ், காஸ்மெட்டிக் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 எசென்ஷியல் டிப்ஸ் ஃபார் மேக்கிங் ஹோம்மேட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். அதாவது வீட்லயே நீங்க ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்து மேக் பண்றீங்க, வீட்லயே வந்து பிசினஸ் பண்றீங்க, அதுக்கு டிப்ஸ் வந்து நீங்க வந்து இருக்கலாம். ஷாம்பு மேக்கிங், க்ரீம் மேக்கிங், எந்த இது நீங்க பண்ணிட்டு இருந்தாலும், எந்த பிசினஸ் இருந்தாலும் இந்த 8 டிப்ஸ் நீங்க கீப் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் லிப் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது மட்டும் அதோட மெஷர்மெண்ட் அது எப்படி பண்ணணும் அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் பத்தாது. இந்த 8 டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நான் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஓரளவு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சுது அப்படின்னா அதை அப்படியே நான் வந்து போட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு காஸ்மெட்டிக் அப்படின்றது வந்து ரொம்ப பாப்புலராகி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி வரும்போது அதுலேயும் காஸ்மெட்டிக்கில் இப்போ ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியதை திரும்பவும் நம்ம கொண்டு வரோம். அதாவது ஹோம்மேட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், நேச்சுரலாக இருக்கக்கூடியது, ஹெர்ப்ஸை வச்சுருக்கிறது, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம காஸ்மெட்டிக்லேயே நிறைய யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் வருது, உமன்ஸ்க்குலாம் இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது. ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பாப்புலர் ஆகிட்டு வருது, ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. நிறைய பேர் வந்து கோர்ஸுமே என்கிட்ட கற்றுட்ருக்கீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் வீட்டில் வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 8 டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது சைட் பை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த 8 எசென்ஷியல் டிப்ஸ்ல நோ யுவர் இன்க்ரீடியன்ட். அதாவது நான் நம்ம கிட்ட கிளாஸ் கிட்டவங்க கிட்ட சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னுட்டு. அதாவது இதோட மெயின் இது என்னன்னா, நீங்க எதை பத்தி எந்த இது பண்ண போறீங்க, ஸ்கின் கேரா, ஹேர் கேரா, ஹெல்த் கேரா, எதை பண்ண போறீங்க, அதுல வந்து நீங்க எந்த ஹெர்ப்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. அதை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும், அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது நிறைய ஒரு கிளாஸ்லலாம் ஒரு ஒர்க்காகவே கொடுத்துருப்போம். ஒரு 50 இன்க்ரீடியண்ட்டை வந்து கூகுளே போய் சர்ச் பண்ணுங்க. இதோட ஸ்கின் பெனிஃபிட் என்ன, ஹேர் பெனிஃபிட் என்ன, ஸ்கேல்ப்புக்கு என்ன பெனிஃபிட், ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்குமே இப்போ வந்து பிம்பிள்ஸுக்கு எந்த ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளம்மிஷ்க்கு எது யூஸ் பண்ணலாம், ஒயிட்டனிங்க்கு எது யூஸ் பண்ணலாம், நம்ம தேடி 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 அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டை ஒரு 1 2 3 4 5 விதமாக நம்ம வந்து அந்த இதை பண்ணிக்கணும். சரிங்களா? என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த மெட்டீரியல். அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஹெர்ப் இல்லை ஒரு இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது இதுக்கு முன்னாடி யாராவது அது பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் நல்லபடியாக வந்திருக்கா, அது அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் செஞ்சாலும் இதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரியை சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ லைக் வந்து ஒரு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், கூகுளில் போய் தேடுங்க, இது ஆல்ரெடி இந்த ஷாம்பு இருக்கா, அதுக்கு என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது மார்க்கெட்டில், பீப்புள் என்ன மாதிரி இது பண்ணுறாங்க, அந்த இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த இன்க்ரீடியண்ட் எடுக்கோமோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதில் எந்த நம்ம சேர்க்குறோம், எந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது மெயினாக என்னென்னா, இப்போது ஒரு இன்க்ரீடியன்ட் எடுக்கிறோம், அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கையில் எப்படி இருக்குது, அதை இலையாக காய வைக்கும்போது எப்படி இருக்குது, அது இலையாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம பவுடர் ஃபார்மில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, பவுடர் ஃபார்மில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு க்ரீமாவோ ஷாம்புவாவோ ஆயிலாவோ மாற்றிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ரா இன்க்ரீடியன்ட். அதாவது நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றது. ஒரு இன்க்ரீடியன்ட் எடுக்கிறீங்கன்னா
அது பெனிஃபிட் மட்டும் தெரியாம அதுல என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போ நீம் இது வைங்களேன், நீம் லீஃப் எடுத்துக்கோங்க. அதோட டிஸ்கிரிப்ஷனா அதை பத்தி நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, நீம் லீஃபை நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா பறிக்கும் போது நல்லா டார்க் கிரீனா இருக்கும். அதை நல்லா காய வைக்கும் போது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன மாதிரி இருக்கும். பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்த உடனே லைட் கிரீன் அண்ட் ப்ரௌனிஷ் ஆன மாதிரி இருக்கும். கிரீம் ஃபார்முக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப பேர்ல் கிரீன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அது கிரீனுன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கிரீன், ரொம்ப லைட் கிரீன்ல இருக்கும். இதை நீங்க பவுடர் ஃபார்ம்லேயே வச்சிருந்தீங்கன்னா அதே தான், ப்ரௌன் வித் கிரீன் அந்த மாதிரி கலர்ல இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை ஒவ்வொரு இதுக்குமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கஸ்டமர் சில பேர் வந்து ஃபைனலா இது என்ன கலர்ல இருக்கும்னு கேட்பாங்க. ஸோ அதாவது சில பேர் அந்த கலர் அட்ராக்ஷனுக்கும் பை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். கெமிக்கல் காம்போசிஷன் வந்து ஒரு இதுலயுமே வந்துட்டு என்னென்ன சத்துக்கள், ஆம்லால விட்டமின் சி இருக்கும், நீம்ல இந்த இது இருக்கும் அப்படின்ற இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு பிளான்ட் எடுக்கிறீங்கன்னா அதுல அந்த பிளான்ட்டோட எந்த பார்ட்ல அந்த சத்து வந்து அதிகமா இருக்கு, அதை வந்து நம்ம இன்டேக்கா எடுத்துக்கணுமா இல்ல ஸ்கின் கேருக்கோ ஹேர் கேருக்கோ யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்லாவை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆம்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு. ஆம்லாவோட அந்த மரத்து அந்த நம்ம தண்டுன்னு சொல்லுவோம்ல, அதுலயும் சரி, இலைகளையும் சரி, வேர்லயும் சரி, நெல்லிக்காயிலையுமே இருக்கு. விட்டமின் சி எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா இந்த இப்ப இருக்கக்கூடிய எல்லா பார்ட்லயும் ஒரு மரம் இல்ல செடி ஒரு பூ இருக்குது ஏதாவது இருக்குதுன்னா அதுல ஹோல் பிளான்ட்ல எந்த பார்ட்ல அந்த சத்து அதிகமா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்ப ஆம்லா பாத்தீங்க அப்படின்னா ஹோல் அந்த ட்ரீல ஃபுல்லாவே வந்து விட்டமின் சி இருக்கு. ஆனா ஆம்லா அந்த நெல்லிக்காயில அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் ஆம்லாவை மட்டும் இது பண்றாங்க. அந்த இலைகள் அதெல்லாம் வந்து அவ்வளவுக்கு யூஸ் பண்றது இல்லை. ஸோ அந்த அதுதான் வந்துட்டு நீங்க வந்து which part of the plant has the highest active consistence சேம் பார்ட் ஷுட் பி யூஸ்டு. எந்த இதுல வந்து உங்களுக்கு அதிகமான அந்த இது இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்கிரீடியன்ட் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, இப்போ ஆம்லாலாம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் தான், தண்ணியில வந்து ஈஸியா கரைஞ்சிரும். சில இது வந்து தண்ணியில கரையாது. அதே மாதிரி சில இது வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா தெரைஞ்சிரும். வேப்பிலையோட ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் நீங்க ஹீட் பண்ணி பாருங்க, ஒரு மாதிரி தெரைஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காம ஃபர்ஸ்ட் எரர்ஸை கத்துக்கோங்க. என்னென்ன தப்பு வருதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த தப்பு திரும்ப வராம பாத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. எதுல சால்வெண்ட், அதாவது வாட்டர் சாலிபிளா ஆயில் சாலிபிளான்ட்டு இது பண்ணிக்கோங்க. சில இன்கிரீடியன்ட் எல்லாமே, அதாவது சில ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து ஆயில்ல மட்டும்தான் அதோட சத்துக்களை வெளியிடுற மாதிரி இருக்கும். அந்த இது அதாவது வாட்டர் சாலிபிளா ஆயில் சாலிபிளா அப்படின்றத வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் மாதிரி. அதாவது உங்களோட இன்கிரீடியண்ட ஒரு 5 விதமா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரலாறு, அந்த ஹிஸ்டரி இருக்குல்ல, அதுல எந்த நிலைமையில இருக்கு, அதாவது ஆம்லானா அது எந்தெந்த பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்குன்றதை இது பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன், அது எப்படி ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்கு அந்த இது சொன்னேன்ல அது. அப்புறம் கெமிக்கல் காம்போசிஷன், அந்த ரா இன்கிரீடியன்ட்ல என்ன அதாவது விட்டமின் சி அப்படின்றது என்ன சத்து இருக்கு அப்படின்றது. அப்புறம் அந்த பிளான்ட்ல எந்த பார்ட் வந்து அதிகமான சத்து இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிளா ஆயில் சாலிபிளான்னு பார்த்துட்டு அதை வந்து அந்த மெத்தட்ல இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ப்ராப்பர் வெயிங் ஸ்கேல்ஸ். அதாவது பாத்தீங்க அப்படின்னா வெயிட் ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சும்மா 1 கப்பு 2 கப்பு அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிலாம் இது பண்ண முடியாது. காஸ்மெட்டிக்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து வெயிட்டிங் ஸ்கேல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இதுவா எபிசோட்ல உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். இல்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட் ஸ்கேல் சொல்லுவோம். இது ஒன்று வந்து இருக்கு. இது 5 kg வரைக்கும் நீங்க மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.5ல இருந்து நீங்க ஈஸியா மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், எசென்சியல் ஆயில், ப்ரிசர்வேட்டிவ், கார்பூமர், சாந்தம்கம், இந்த மாதிரி ரொம்ப மினிமைஸான அந்த வெயிட்டை வந்து இது வந்து ஈஸியா உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 kg இப்படி நிறைய குவான்டிட்டியில செய்றீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பை பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வெயிட்டிங் ஸ்கேல்னா நீங்க ஒரு இதை வெயிட் பண்ணதுக்கு, அதை வெயிங் பண்றதுக்கு நீங்க ஒரு டூல ஏதோ வைக்கிறீங்க அப்படின்னா
அது கூட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதை வெயிட் பண்றீங்களோ அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. அப்புறம் இப்போ நீங்க ஏதாவது க்ரீம் மிக்ஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், அந்த க்ரீம்ல ஸ்பூனோ ஸ்பேச்சுலாவோ அதை வச்சு அப்படியே வந்து வெயிட் எடுக்காதீங்க. அதை வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம சும்மா கப்பு அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது மெஷர்மெண்ட் வந்து ராங்கா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கப் வைஸ் நம்மளுக்கு போடும்போது மெஷர்மெண்ட் வந்து ராங்கா வரும். ஏன்னா நம்மளுக்கு காஸ்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் கிராம்ஸ், மில்லி கிராம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1 kg இந்த மாதிரி அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி வெயிங் ஸ்கேல் வந்து ப்ராப்பரா பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் எப்பயுமே வந்து அதை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளேட் இருக்குல்ல அதை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது என்னன்னா யூஸ் ஆஃப் ப்ராப்பர் யூட்டென்சில்ஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூட்டென்சில்ஸ்னா பாத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க காஸ்மெட்டிக் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய பவுல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்மளுக்கு எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ், அது சொல்லியிருக்காங்க. கிளாஸ், அப்புறம் வந்து ஜக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒன் டைம் யூஸ் பண்ற மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது வந்து ஹீட்டை தாங்காது. நீங்க டபுள் பாயில் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இலகுற தன்மையுடையதா இருக்கும். ஸோ அதனால அது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி. லிப்பம்லாம் மேக் பண்றீங்க அப்படின்னா ஒரு பீக்கர்லயோ இல்லைன்னா இன்னொரு பிளாஸ்டிக் இருக்கும். அது பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. அதாவது ஹீட் டபுள் பாயில்லையும் அதை வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹீட்டை தாங்கக்கூடிய தன்மையுடையதாட்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த சில்வர், அப்புறம் காப்பர், இந்த மாதிரி ஸ்பூன்ஸோ பாத்திரங்களோ அது வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து கிளாஸ், அப்புறம் இந்த ஜக்கு மாதிரி இருக்கும். நீங்க வெப்சைட்லலாம் சர்ச் பண்ணீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் போர் பண்ணும்போது இப்போ ஷாம்பு வந்து கண்டெய்னர்ல போர் பண்றீங்க அப்படின்னா ஜக்கு மாதிரி இருந்து வாயில வந்து ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, அது நல்லா விழுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சோப்பு வந்து ட்ரேஸ் வந்ததுக்கு அப்புறம் மோல்டில் ஊற்றும் போதும் ப்ராப்பரா அந்த இது வந்து அந்தந்த ஜக்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வேஸ்ட் ஆகும் ப்ராடக்ட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த பாத்திரங்களை மெயினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அது வேணும் இது வேணும்னு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இங்க ஃபார்முலா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிசர்ச்ல. ஒரு ஸோ இதுதான் இது 3வது பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ட்ரை கிளீன் அண்ட் ஸ்டெரைல் யூட்டென்சில்ஸ். அதாவது அந்த பாத்திரங்கள் நீங்க யூஸ் பண்ணக்கூடியதை எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எப்பயுமே கிளீனா தான் வச்சுக்கணும். நேத்து பண்ணு தானேன்னு சும்மா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா கிளீன் பண்ணி தான் பண்ணணும். நீங்க அந்த பாத்திரத்தை கழுவுறது கூட டிஸ்டில் வாட்டர்ல தான் நீங்க வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு அதுக்கும் டிஸ்டில் வாட்டர் வந்து இது பண்ணி உங்களால பை பண்ண முடியாது அப்படின்னா நார்மல் வாட்டர்ல பை பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்டில் வாட்டர் ஊற்றி வைப் பண்ணி எடுத்துருங்க. நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு வாட்டியும் வந்துட்டு நீங்க க்ரீமோ ப்ராடக்டோ மேக் பண்ணும்போது ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலோ இல்லை எத்தனால் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட அந்த பாத்திரங்கள் அந்த இதை வந்து பர்ஃபெக்டாக க்ளீனாக வைக்கலைனாலும் உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தாலும் அது மேபி வேற ரியாக்ஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஈஸியான ஒரு வே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளெண்டரு, அப்புறம் வந்து ஸ்பூன்ஸு, அந்த குட்டி குட்டி பவுல்ஸு, குட்டி குட்டி ஜக்ஸு, அந்த குட்டி ஸ்பூன்ஸு, டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே வந்து ஹாட் வாட்டர் நல்லா வெந்நியை கொதிக்க வச்சு அதில் டிப் பண்ணி நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. ஃபங்கஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா திரும்ப அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அந்த அந்த டூலை அந்த பாத்திரங்களை நீங்கள் வேற குக்கிங்க்கோ அப்படி யூஸ் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் குக்கிங்லேருந்து ஒன்ஸ் ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் அந்த குக்கிங்கு கொண்டு போகாதீங்க. ஒரு டைமும் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து மேக் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்னதான் வந்துட்டு ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலுமே இந்த 8 டிப்ஸையும் நீங்கள் வந்து கீப்பப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து எரர்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளெண்டர்ல இருந்து வெயிட் எடுக்கிற மிஷினு, அப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பவுல்ஸு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கணும்.
வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். நீங்கள் நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸாவது பண்ணுங்க. அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரி அவுட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன் த அசெப்டிக் டெக்னிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு ரூமில் பண்ணலாம், இல்லை ஒரு செட்டப்பில் பண்ணலாம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு செட்டப் நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்கள் ஹோமில் ஒரு செட்டப் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு ரூமில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூமும் நீங்கள் எப்படி ஒவ்வொரு டூல்ஸையும் க்ளீனாக வச்சுப்பீங்களோ அந்த ரூமையுமே அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸுக்கு ஒன்ஸாவது டெட்டால் போட்டு வந்து அதை க்ளீன் பண்ணுறது. இல்லை அதை நீங்கள் இப்போ இந்த ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் வச்சு தான் ப்ராடக்ட் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த டேபிளை கூட க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ரூமில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூமில் வந்து கொசுவோ, ஏன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணி வச்சுட்டு அது க்யூரிங் டைமில் வச்சுருப்போம். ஸோ நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கவனிக்காத டைமில் ஏதாவது பூச்சோ வண்டோ ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். நம்ம அதை கவனிக்காமல் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் இஷ்யூ ஆகும். இது எல்லாமே ஹியூமன் எரராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கொசு வந்து ஈஸியாக வரக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னா நெட்டு போட்டுக்கிறது. இன்செக்ட் அந்த மாதிரி வருது அப்படின்னா அதைக்கும் ஏதாவது நீங்கள் ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் டஸ்ட்டு, ஓவர் டஸ்ட்டு வர்ற மாதிரி இது பண்ணாதீங்க. அதான் டெய்லி க்ளீன் பண்ணுறது, அந்த டெய்லி பெருக்கி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்கள் டூல்ஸையும் உங்களோட அந்த பாத்திரங்கள்லாம் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ணுற ஏரியாவையும் க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. மெயினாக என்ன சொல்லுதாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் டஸ்ட்டு, இன்செக்ட், மஸ்கிட்டோஸ் ஆர் எனி ரூட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து உங்களோட ரூமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் திங் நீங்கள் வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கைகளில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. மூக்குக்கும் வாய்க்கும் ரெண்டும் சேர்த்து தான். சில பேர் இங்கே மட்டும் போட்டுப்பாங்க, மூக்கு அப்படியே விட்டுருவாங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கண்ணுக்கு வந்து கிளாஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த SCI பவுடர் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது, ஜாந்தம்கம், கார்பூமர்லாம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப இது லைட் இதாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து சுவாசிக்கும் போது ரொம்ப இதுவாகும். அது வந்து சென்சிட்டிவாக நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்ணுக்குள்ளேயுமே போய் ஏதாவது படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிளாஸு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ணும்போது உங்கள் கைகளையும் வாஷ் பண்ணிட்டோ இல்லை டெட்டால் போட்டுட்டோ தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த 8 டிப்ஸையும் நீங்கள் கீப்பப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு 5 இது பார்த்தாச்சு. அடுத்து 6 பார்த்தீங்க அப்படின்னா 5 இது முடிச்சாச்சா? எஸ், ஓகே. 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் த அப்ரோப்ரியேட் அமௌண்ட். அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு செஞ்சாலும் சரி, இல்லை வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸாக பண்ணாலும் சரி, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பல்காக செஞ்சு வச்சுட்டு அது கெட்டு போய் தூர கொட்டுறதுக்கு அப்பப்போ உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம வந்து பண்ணுறது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுறோம். அட் த சேம் டைம் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே நேச்சுரலாக நீங்கள் ஆட் பண்ணால் கூட அது நம்ம மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது நேச்சுரலாக பண்ணும்போது அதோட செல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற இது வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னா நம்ம இது வந்து 1 இயர் 1.5 இயர்ஸ் அது வரைக்கும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பேரபன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 5 இயர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செல்ஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேரபன்லாம் சேர்த்துப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஷாம்புலாம் 1 இயர்னு ஒரு 2 மந்த்லேயே காலி பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அது வந்து தேவைப்படாது, அது ஹார்ம்ஃபுல் வேறு. ஸோ நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற பட்சத்தில் சீக்கிரமாக ஒரு 1 இயர்லேயே வந்து செல்ஃப் லைஃப் வந்து கம்மியாயிரும். அதனால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது 1 இயர் வரைக்கும் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. உங்களுக்கு டக்குன்னு போகிற மாதிரி அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃபார்முலா ஏன்னா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லிக்விடாக இருக்கக்கூடியது லைக் சீரம், டோனர், ஹேர் டோனர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு மூவ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 1 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். லைக் எப்படின்னா சீக்கிரமாக செல்ஃப் லைஃப் வந்து அதுக்கு கம்மியாயிரும் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் அப்பப்போ வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து
செவன்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் ப்ராப்பர் கண்டெய்னர். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டெய்னரை சூஸ் பண்ணுறதுமே நம்ம வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அதுவுமே வந்து ஏதாவது இப்போ நீங்கள் இவ்வளோ ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க. பட் அந்த கண்டெய்னரை கரெக்டாக சூஸ் பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த ப்ராடக்ட்டில் வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சில கண்டெய்னர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வுட்டு வச்சு பண்ணுறது, அப்புறம் அந்த பேப்பர், ரீசைக்கிள் அந்த இதை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலலாம் நீங்கள் லிக்யூடாக இருக்கக்கூடியதை போட்டீங்க அப்படின்னா, அது பேப்பரு, அப்புறம் அந்த வுட்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணும்போது, அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சில ப்ராடக்ட்லாம் அந்த இப்போ வந்து ஃபுட் பாம்லாம் ரெடி பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நம்ம அதை வந்து போர் பண்றோம் அப்படின்னா, ஹீட்டா போர் பண்ணும் குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல தான் போர் பண்ணுவோம். பட் அதை தாங்க முடியாம இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இதுல நம்ம போர் பண்ணோம் அப்படின்னா அது பொசுங்கிரும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கோ, இல்ல அதுக்குன்னு நல்லா வந்து அந்த ஸ்டீல் லைக் அந்த மாதிரி கண்டெய்னர் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல வந்து நீங்க போர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாடி லோஷனுக்கு, ஆயில்ஸுக்கு இந்த மாதிரி ஒண்ணுத்துக்குமே கண்டெய்னர் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ ஆயில், லோஷன், பாடி லோஷன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, கண்டெய்னர் இருக்குன்னா அதுக்கு ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதுக்கு மேல கேப் வரும். அதாவது இப்போ ஒரு கண்டெய்னரோ இல்ல ஒரு பாட்டிலோ இருக்குன்னா, அதுக்கு இன்னர் கேப்ன்னு சொல்லுவாங்க. இன்னர் கேப் வச்சு மேல இருக்கக்கூடிய அப்புறம் மேல இருக்கக்கூடிய கேப் வச்சு பூட்டிக்கணும். அப்படி இருந்ததுன்னா, ஆம் அந்த ஈரத்தன்மையோ, வேற ஏதாவது ஃபங்கஸோ, மைக்ரோப்ஸோ உள்ள ப்ராடக்ட்ட வந்து கொலாப்ஸ் பண்ணாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மெயினா என்னன்னா, யூஸ் ப்ராப்பர் கண்டெய்னர். அதுக்கு எது எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. கண்டெய்னர்ல நீங்க ப்ராடக்ட்ட ஊத்தும் போதோ, இல்ல அத இன்புட் பண்றதுக்கு முன்னாடி ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலோ இல்ல அது கண்டெய்னருக்குன்னு கிளீன் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதையுமே வந்து யூஸ் பண்ணி நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நீங்க எது ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நீங்க அந்த கண்டெய்னர் வந்து ஹீட்டா இருக்கிறத போர் பண்ணிக்கலாமா, ஹீட் ஆர் கோல்டு எந்த இதுல இருக்கிறத நம்ம போர் பண்ண முடியும். சிலது வந்து ஹீட்டா ஊத்துனாலுமே அது எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கிளாஸும் அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்னு சொன்னேன்ல, அதுவுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோர் இன் எ கூல் ட்ரை பிளேஸ் அப்படின்ற மாதிரி. நீங்க எல்லாம் ப்ராடக்ட் எல்லாம் மேக் பண்ணிட்டீங்க. எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கூலா இருக்கிற ஒரு ரூம் டெம்பரேச்சர் அண்ட் வந்து ட்ரையா இருக்கக்கூடியது. ஈரப்பதம் நசு நசுன்னு இருக்கிறது நம்ம வீட்டிலலாம் பண்றோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் சேஃப்டியா நம்ம வந்து பண்ணிக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் மேக் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் வந்து கூல் அண்ட் ட்ரையா இருக்கக்கூடிய பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ப்ராடக்ட் மேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்டெய்னரை டைட்டா க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கூலா இருக்கக்கூடிய இடத்துல ட்ரையா இருக்கக்கூடிய பிளேஸ்ல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க. டைரக்ட் சன்லைட்டோ இல்லைன்னா வந்துட்டு சில்ட்ரன் கையில டைரக்டா போகாத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 8 டிப்ஸும் வந்து நீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவை. காஸ்மெட்டிக் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இன்க்ரீடியன்ட், நோ யுவர் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு அந்த இன்க்ரீடியண்ட்டை பற்றி என்னென்ன ஃபுல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன், கெமிக்கல் கம்போசிஷன், அப்புறம் வந்து எந்த பார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அது வாட்டர் சாலிபிளா, ஆயில் சாலிபிளா அது வந்து பார்த்துக்கிறது. செகண்ட் வந்து யூஸ் ப்ராப்பர் வெயிங் ஸ்கேல், அந்த வெயிட் ஸ்கேல் வந்து கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் யூஸ் ஆஃப் ப்ராப்பர் யூட்டென்சில்ஸ், அதாவது பாத்திரங்கள் அதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து கரெக்டான பவுல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான், அதாவது ஹீட் பண்ணி பண்ணும்போது பிளாஸ்டிக்லலாம் ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக், இல்லை ரஃப் யூஸ்க்கு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ப்ரொஃபஷனல் மெத்தட்ல வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் ட்ரை கிளீன் அண்ட் ஸ்டெரைல் யூட்டென்சில்ஸ், அதாவது பாத்திரங்களை வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த இதை கழுவணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து
கேரி அவுட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன் த அஸ்பெக்டிக் டெக்னிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லா விஷயம் பண்ணும்போதும் நீங்கள் இருக்கக்கூடிய இடம், டேபிள், நீங்கள் எந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணி இருக்கணும். முக்கியமாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்செக்டோ, மஸ்கிட்டோஸ், டஸ்ட்டு இது இல்லாமல் இருக்கணும். அண்ட் உங்களுக்குமே நீங்கள் செல்ஃப் இது பண்ணிக்கணும். கண்ணுக்கு கிளாஸு, மாஸ்க்கு, க்ளவுஸு இதெல்லாம் போட்டு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் த அப்ரோப்ரியேட் அமௌண்ட். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ, அதாவது எல்லாம் ரெடி பண்ணி முன்னாடியே சொன்ன மாதிரி தூரம் போடுறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ப்ராப்பர் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல. உங்களுக்கு எந்த கண்டெய்னரில் அது நம்மளுக்கு வந்து காஸ்மெட்டிக் கிரேடு கண்டெய்னரே வந்துட்டு வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி, அதாவது 7th பாயிண்ட் என்னன்னா யூஸ் ப்ராப்பர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மெயினாக வந்து என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் ஹீட்டாக இருக்குதா, கூலாக இருக்கிறத போடலாமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக வந்து கிளாஸ் ஆர் வந்து பிளாஸ்டிக் அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8th இது வந்து என்னென்னா ஸ்டோர் இன் ஏ கூல் ட்ரை பிளேஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் மேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கூலாக இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி டைரக்ட் சன்லைட்லேயோ ரொம்ப ஹீட்டாக வதன்னு இருக்கிற அந்த ஹீட்லேயோ வந்து வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 8 எசென்ஷியல் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கீப் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் என்னதான் கரெக்டாக பண்ணாலும் இந்த இதை நீங்கள் கீப் அப் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்லேயே பண்ணாலும் ஒரு குட்டி பிளேஸை ஒதுக்கி பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கீப் அப் பண்ணிக்கோங்க. எனிவே இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட வந்துட்டு நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லிப் பாம் மேக்கிங் கோர்ஸ், சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப், ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப், க்ரீம் மேக்கிங் ஒர்க் ஷாப் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ரேட்டில் ஆன்லைனில் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் ஆர் வந்து யூடியூப் அபவுட்டில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய காஸ்மெட்டிக் ரிலேட்டட் நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.